இந்த வருடத்தின் முதல் காட்டு யானை தாக்குதலின் மூலம் ஏற்பட்ட மரணம் ஜூன் 8ஆம் தேதிதான். சின்னக்கானல் சிங்கக்கண்டத்தின் அருகில் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து செல்லும் நேரத்தில் காட்டு யானையின் தாக்குதலில் சிங்கக்கண்டம் அங்கன்வாடி தெருவில் தங்கியிருந்த 36 வயதான மாரியம்மா கொல்லப்பட்டது. மாரியின் மரணத்தை தொடர்ந்து காட்டு யானை தாக்குதலுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வனத்துறை அமைச்சர் உட்பட உள்ளவர்கள் அறிவித்த போதும் நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படவில்லை. மனித உயிருக்கும் விவசாயத்திற்கும் ஒரே போல ஆபத்தாக உள்ள 18 காட்டு யானைகள் உள்ள சின்னக்கானலில் சிறப்பு ஆராய்ச்சி குழு நியமிக்கப்படும் என்ற அமைச்சரின் வாக்குறுதியும் அரசின் உத்தரவில் ஒதுங்கியுள்ளது. 2023 பேரிமேட்டில் அறிவிக்கப்பட்ட ஆராய்ச்சி யூனிட் கூட இதுவரை தொடங்கவில்லை. காட்டு யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் இறங்குவதை தடை செய்ய அடிமாலி, காஞ்சிரவேலி, சின்னக்கானல், சாந்தம்பாறை, மாரியூர், காந்தலூர் போன்ற இடங்களில் மின்சார வேலிகள் வைக்கப்படும் என்ற அறிவிப்பும் நடைமுறைப்படுத்தவில்லை. மாரியின் மரணத்திற்கு பின்பு சின்னக்கானலில் தாக்குதல் நடத்தி வரும் காட்டு யானைகளை பிடித்து மாற்ற வேண்டும் என்று எம்எல்ஏக்கள் உட்பட உள்ளவர்கள் கேட்டிருந்தனர். ஆனால் இதிலும் வனத்துறையின் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. வனவிலங்கு தாக்குதலுக்கு தீர்வு காண சட்டம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அறிவிப்புகளும் வாக்குறுதிகளும் தொடரும் போதும் காட்டு யானை பீதியில் வாழ வேண்டிய நிலையில் சாதாரண மக்கள் உள்ளனர். மனித உயிருக்கு மதிப்பு கொடுத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.